கைசிடி கெப்சி எப்படி போப்பது நடக்கும் அப்போ கெப்சன் என்ன காட்டுறாங்கன்னா வேலுடைய அண்ணன் செங்கட்டுவே விக்னேஷ் அனுப்பி வச்சதா பிரியாணியை கையில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். உடனே தேவி விக்னேஷ் தான் நமக்கு ஆசையை அனுப்பியிருக்காருன்னு சொல்லி சாப்பிட போகிறாங்க. அந்நேரம் சாலினி வந்துடுறாங்க. அண்ணே எனக்கு பிரியாணியே உசுறு நான் சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. சாலினி சாப்பிட்றாங்க. சாலினி சாப்பிடுமே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே பதட்டத்தில் உடனே ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. ஆனந்த் அன்பு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே அன்பு கோவப்படுறான். எனக்கு தெரியும் உங்களை நம்பி விட்டால் இப்படி தான் நடக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் அவனும் கிளம்பி வர மாதிரி காட்டுறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு கையில் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ் அனுப்பி வச்சதா பிரியாணி பார்சல் வந்துச்சு. அதை சாப்பிட வந்து சாலினிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனந்த் நீ அந்த சாப்பாடு சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. தேவி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. தேவி இல்லைங்கிறாங்க. அப்போ நிச்சயம் அந்த சாப்பாடு தான் விஷம் கலந்துருக்கு. யாரோ பிளான் பண்ணி தான் இந்த பிரியாணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு எழுதி சொல்கிறாரு. உடனே அதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சி அந்த மாதிரி காட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.